வணக்கம் மக்களே, இது அஞ்சு மீடியா. 2026 தேர்தல் களம் மிக தீவிரமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஒரு கூட்டணியா இருக்கட்டும், மற்றொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மற்றொரு கூட்டணியா இருக்கட்டும், ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிடுறாங்க, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகமும் தனிச்சு போட்டிடுறாங்க. இந்நிலையில டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் சசிகலா அம்மையார் அவர்களும் இணைஞ்சு புதிய கூட்டணி ஒன்னையும் உருவாக்கி இருக்காங்க. 2026 தேர்தல் 5 முனை போட்டி அப்படிங்கிற நிலையில கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணா இருக்கும். இதுல 118 அல்லது 118 தொகுதிகளுக்கு மேல எந்த கட்சி அல்லது எந்த கூட்டணி வெற்றி பெறாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒண்ணா இருக்கும். தமிழ்நாட்டில் 200 அல்லது 250 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு கணக்கா இருந்திருக்கலாம். ஆனா 234 சட்டமன்ற தொகுதிகள் ஏன் உருவானது, எப்படி உருவானது, இன்னும் இந்த தொகுதிகள் மாற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம தேர்தல் நேரத்துல சின்னங்கள் மிக முக்கியமானதா இருக்கும். அரசியல் தலைவர்களையோ அல்லது அவர்கள் கட்சிகளையோ நமக்கு அடையாளம் தெரியலனா அந்த சின்னத்தை பார்த்தா நம்ம இந்த கட்சி அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்ட தேர்தல் சின்னங்கள் எப்போல இருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்தியாவினுடைய முதல் பொது தேர்தல் 1952ல நடத்தப்படுது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலம், தெலுங்கானா, தற்போது இருக்கக்கூடிய இந்த 5 மாநிலங்களை உள்ளடக்கிய சென்னை மாகாணத்துல மொத்தமா 309 சட்டமன்ற தொகுதிகள் இருந்திருக்கு. அதன் பிறகு 1953ல ஆந்திரா தனி மாநிலமா பிரிக்கப்பட்ட பிறகு சென்னை மாகாணத்துல மொத்தமா 234 சட்டமன்ற தொகுதிகள் இருந்திருக்கு. மறுபடியும் 1956ல சென்னை மாகாணம் மொழி வாரியா பிரிக்கப்பட்ட பிறகு கேரள மாநிலம், கர்நாடகா இந்த 2 மாநிலங்களும் பிரிந்த பிறகு 206 சட்டமன்ற தொகுதிகளோட சென்னை மாகாணம் இருந்திருக்கு. அதன் பிறகு 1961ல மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு தொகுதி மறுவரை ஆணையம் அப்படின்னு ஒண்ணு அமைக்கப்பட்டு மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டில் தொகுதிகள் மீண்டும் வரையறுக்கப்படுது. இந்த தொகுதி மறுவரை ஆணையத்தோட பணிகள் என்னன்னா, ஒன்னு மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை நிர்ணயிக்கிறது, மற்றொன்று சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை நிர்ணயிக்கிறது. அதன்படி தமிழ்நாட்டில் 1961 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு மொத்தம் 39 மக்களவை தொகுதிகளா நிர்ணயிக்கிறாங்க. அடுத்து சட்டமன்ற தொகுதிகளை நிர்ணயிக்கணும். அப்படி நிர்ணயிக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான கணக்கு இருக்கு. அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதி 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி இருக்கணும். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் மொத்தம் 39 நாடாளுமன்ற தொகுதி இல்லையா, ஒவ்வொரு தொகுதியும் 5 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கினா மொத்தம் தமிழ்நாட்டில் 195 தொகுதிகள் வருது. ஒரு மாநிலத்துக்கு அங்கீகாரமே அதுல உள்ள சட்டமன்ற தொகுதிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி 195 தொகுதிகளை நிர்ணயிச்சா தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் இந்திய நாட்டில் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம தொகுதிகளோட பரப்பளவு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் நிர்வாக சிக்கல்களும் ஏற்பட ஆரம்பிக்கும். இதை புரிஞ்சுக்கிட்ட பல பொதுமக்களும் அரசியல் தலைவர்களும் 195 தொகுதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட தொகுதி மறுவரை ஆணையம் எந்த மாநிலங்களுக்கும் வழங்கப்படாத ஒரு சிறப்பு சலுகையை தமிழ்நாட்டுக்கு வழங்குறாங்க. அது என்ன சிறப்பு சலுகைனா, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதை மாற்றி ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. இதனால 195 அறிவிக்கப்பட வேண்டிய சட்டமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் 234 அறிவிக்கப்படுது. அன்னைக்கு மட்டும் தேர்தல் மறுவரை ஆணையம் இந்த முடிவை எடுக்கலனா தமிழ்நாட்டில் இன்னும் 195 தொகுதிகள் தான் இருந்திருக்கும். இதுதான் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் உருவாவதற்கான ஒரு முக்கியமான காரணம்னே சொல்லலாம். இந்த தொகுதிகளில் வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. ஆனா வேட்பாளர்களை விட அவங்க சின்னம் தான் நமக்கு அடையாளமா இருக்கு. அப்படிப்பட்ட சின்னங்கள் எப்படி உருவானது, முதலா தேர்தலில் சின்னம் எப்படி பயன்படுத்தப்பட்டது, இப்ப வரைக்கும் அது ஏன் வரையப்பட்ட சின்னமா இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்தியா சுதந்திரம் அடையாததுக்கு முன்னாடியும் இங்கே தேர்தல் நடந்திருக்கு. அந்த தேர்தலில் மக்கள் எல்லாருமே வாக்களிக்க மாட்டாங்க. முக்கியமா யார் வாக்களிப்பாங்க அப்படின்னா, பணக்காரங்களும் கல்வி அறிவு உள்ளவங்க மட்டும்தான் அந்த தேர்தலில் வாக்களிப்பாங்க. இந்த தேர்தல் எப்படி நடக்கும்னா, வெவ்வேறு நிறங்கள்ல பெட்டிகள் வைக்கப்படும். அந்த பெட்டிகளில் மக்கள் தங்களோட வாக்கு செலுத்துவாங்க. உதாரணத்துக்கு மஞ்சள் பெட்டி காங்கிரஸ், சிகப்பு பெட்டி நீதி கட்சி, பச்சை பெட்டி முஸ்லீம் லீக், கருநீல கலர் சுயேட்சை சின்னங்கள், இப்படியாக பெட்டிகளில் வாக்கு செலுத்தினாங்க. அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்த சுதந்திர இந்தியாவுல முதல் தேர்தல் நடந்தாகணும் இல்லையா, அதற்காக இந்தியாவோட முதல் தேர்தல் ஆணையரா சுகுமார் ஜென் அவர்கள் நிர்ணயிக்கப்படுறாங்க. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னா, இந்தியாவுல 84% மக்கள் கல்வி அறிவற்றவங்களா இருக்காங்க. ஆனா மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டாகணும். ஆனா உங்களுக்கு எழுத்து தெரியாது, எண்கள் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல எம்.எஸ். சேத்தி அப்படிங்கிற அதிகாரி சின்னங்களா அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சின்னங்களை தன்னோட கையாலேயே வரைய ஆரம்பிக்கிறாரு. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னங்கள் தான் இப்ப வரைக்கும் கையால வரையப்பட்ட மாதிரியே நமக்கு இருக்கு. இப்படிதான் தேர்தல் சின்னங்கள் நடைமுறைக்கு வந்தது. ஆனா அந்த வேட்பாளர்களை தவிர அந்த சின்னங்கள் தான் மக்கள் மத்தியில இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டாலோ நாங்க பரம்பரையா இந்த சின்னத்துக்கு நாங்க வாக்களிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச தேர்தல் சின்னம் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேர்தல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம அஞ்சு மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.